welcome to episode 26 of Aram Thane podcast. நம்ம ஆரம் திணை பாட்காஸ்ட்ல காலநிலை மாற்றம் மற்றும் விளிம்புநிலை மக்கள் பத்தி பேசிட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் லேபர். போன எபிசோட்லயே அதோட பார்ட் 2 இது. போன எபிசோட்லயே வந்துட்டு நம்ம அக்ரிகல்ச்சர் அண்ட் லேபர் பத்தி பேசியிருந்தோம். அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு மக்கள் ஏன் அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸா இருக்கிறதுல இருந்து விலக்கி போகிறதுக்கான காரணங்கள் என்ன மாதிரியான இதுவா இருக்கு, அதுல சோசியலா என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு, இன்னைக்கு அந்த விஷயத்த சரி செய்ய என்ன மாதிரியான விஷயங்களை மக்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற பல விஷயங்களை பத்தி பேசுறது தான் இன்னைக்கான பாட்காஸ்ட். வாங்க எபிசோட்ல போலாம். சரி கார்த்தி, நம்ம போன எபிசோட்ல அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் கம்மியாகிற விஷயத்தை பத்தி, அதனால அக்ரிகல்ச்சர்ல என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குது, இதை ஃபார்மர்ஸ் எப்படி பாக்குறாங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பத்தி பேசியிருந்தோம். இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு இதுவா இருக்கும்போது ஏன் மக்கள் அதுல இருந்து விலகி போறாங்க அப்படின்றதுக்கான காரணங்கள் என்ன மாதிரியானதா இருக்கு கார்த்தி? ஸோ இந்த விவசாய தொழிலாளர்கள் ஒன்று முக்கியமான காரணமாக நம்ம பார்க்குறது நகரமயமாக்கல் இருக்கப்போ, இண்டஸ்ட்ரியலைசேஷன் இருக்கப்போ, இங்கேயோட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விவசாய தொழிலில் வரக்கூடிய ஒரு விவசாய தொழிலாளர்களுக்கு ரஃபாக 250 ரூபாயிலேருந்து 700 ரூபாய் வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது தமிழ்நாட்டில் விவசாய தொழிலாளர்களுக்கு. ஸோ அப்போ இதோட பல மடங்கு அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வெளியில கிடைக்குது. கட்டட தொழிலாளர் இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கப்ப அதுல கிடைக்கிறப்போ இந்த தொழிலாளர்கள் இப்போ இது ஸ்லோவா அந்த பக்கம் போறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஸோ இது ஒரு விஷயமா பார்க்கணும். ரெண்டாவது விஷயமா பார்க்குறப்ப இந்த விவசாய தொழிலாளர்கள் இருக்கப்போ அதுல அதுவும் இந்திய சமூகத்துல சாதிய கட்டமைப்பு இல்லாம இதை நம்ம பிரிச்சு பார்க்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதை நம்ம பல திரைப்படங்கள், முக்கியமாக இப்போ மாரி செல்வராஜ் வாழை திரைப்படம் எடுத்ததாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல திரைப்படங்கள் மூலியமாகவும் பார்த்துருக்கோம். இதை நம்ம ஒரு கிராம சூழலில் இருந்தோம்னா இது ரொம்ப ஈஸியாக நம்மளால பார்க்க முடியும். இதுக்கான ஒரு பர்ஸ்பெக்டிவ் கொடுக்கறதுக்கு நான் ரீசெண்டாக ஒரு ரீல் பார்த்தேன். நீயா நான், அது கொஞ்சம் பழைய எபிசோடு தான் அது. ஸோ அதில் ஒரு பக்கம் விவசாயத்தில் இருக்க பிரச்சனைகள் பற்றி அதை விவசாயமே வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விவசாயத்தை ஆதரித்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கப்போ இந்த சைடு விவசாயத்தை எதிர்த்துக்கிறவர் விவசாய தொழிலாளர்களே இப்போ கிடைக்க மாட்டேங்கிறாங்க, அவன் இவன் இப்போ முன்னாடிலாம் அவன் கொஞ்சம் காசு கொடுத்தா வந்துடுவான், வேலை செய்வான், இப்பெல்லாம் எவனுமே வேலை செய்யறது இல்லை, அவன் இவன் ஒருமையில ரொம்ப பேசுறாரு. அப்போ இந்த பக்கம் இருக்கவர் இப்போ நீ கண்டிப்பா அவர் ஒரு மிடில் ஏஜ் பர்சனா இருக்காரு. அப்போ கண்டிப்பா அவரோட வயசானவங்க தான் அவங்க நிலத்துல விவசாயம் வேலை செய்வாங்க தொழிலாளர்கள். அப்போ ஒருமையில பேசுறத கண்டிச்சு இந்த மைண்ட் செட்னால தான் தொழிலாளர்கள் விவசாயத்தை விட்டு போறாங்க அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயத்த பாக்குறாரு. அந்த மைண்ட் செட் பிரதானமா ஒரு ஜாதிய ஆதிக்கத்துல இருந்தா கண்டிப்பா வருது. உடையவர்கள் கேஸ்ட் ஹிந்துஸான ஓபிசிஸா இருக்காங்க, நிலம் இல்லாதவர்கள் பிரதானமா தலித் மக்களா இருக்காங்க, கொஞ்சம் ஓபிசிஸ்லேயே கொஞ்சம் நிலமில்லாத கம்யூனிட்டிஸும் சில பேர் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கப்போ ஸோ அப்போ கோபிநாத் இன்டர்வியூ அவர் உடனே ரெஸ்பான்ஸாக நாங்கள் பொதுவாக யதார்த்தமாக இப்படி தான் பேசிப்போம் அப்படின்றது ஒரு ரெஸ்பான்ஸாக டக்குன்னு கொடுக்கும். கோபிநாத் நடுவில் இப்போ என்கிட்ட வாடா கோபி, போடா கோபி, நீ சொல்றது சரியில்லடா கோபின்னு சொல்லுங்க அப்படின்றாரு. அவர் அதே மேடையில் உட்காந்துட்டு அது எப்படி சார் சொல்ல முடியும், கோபிநாத் சார்னு அத்தனை தடவை சார் சொல்றாரு. இவர் திருப்பி அவரை இது பண்றாரு, நீங்க சார் ஏன் கூப்பிடுங்க, சார் கூப்பிடாம கூப்பிடுங்க, யதார்த்தமா பேசுங்க என்கிட்ட அப்படி இப்படின்லாம் கலாய்க்கிறாரு. அவர் சாருன்னு தான் அவர் வருது. ஸோ அப்போ அந்த கண்ணோட்டமே நம்ம ஒரு மைண்ட் செட்ன்னு நம்ம சொல்றோம். இந்த சாதிய கண்ணோட்டம் இருக்கப்போ அவங்களுக்கு அறியாமலேயோ இல்லை அறிஞ்சோ, நிறைய பேர் அறிஞ்சு தெரிஞ்சே பண்றாங்க, சில பேர் தெரியாமலேயோ டிஸ்கிரிமினேட் பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. பண்ணையில இருக்க மாங்காய் தொழிலாளர்கள் எடுத்துட்டு போறப்போ அதுக்கு பின்னாடி எவ்வளோ அவங்கள அசிங்கப்படுத்தி அதை கொடுப்பாங்க. பண்ணையில கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க கொஞ்சோண்டு வீட்டுக்கு தேவைக்கான ஒரு கீரையோ பிடிச்சிட்டு போறப்போ அதுக்கான அவங்கள எவ்வளோ டிஸ்கிரிமினேட் பண்றாங்க. வேலை செய்ய பாத்திரத்துல தண்ணி கொடுக்காம இல்லை பாத்திரத்துல இது பண்ணாம பேப்பர் கப்ஸ்ல கொடுக்கறதா இருக்கட்டும். அதுக்குள்ள இப்போ ரீசெண்டாக கரூர் பக்கம் போனப்போ அவங்க அக்கா சொல்றாங்க, நம்ம தெரிஞ்ச அக்கா, ரெண்டு தொழிலாளர் இருக்காங்க, 2 பேருக்குமே நான் ஒரே டம்ளர்ல கொடுத்தா ஒருத்தர் ஓபிசி கேட்டகரியா இருக்காரு, அதை கேஸ்ட் இதுவாங்க, இன்னொரு தலித்தா இருக்கப்போ அவங்களுக்குள்ள இது வருது, என்கிட்ட கேட்பாங்க, அதனால நான் பேப்பர் கிளாஸ்லேயே கொடுத்துறேன் 2 பேருக்குமே அப்படின்ற அளவுக்கு இன்னமும் அந்த சாதிய தீண்டாமையும் சாதிய இது இருக்கு. அப்போ இந்த அக்ரிகல்ச்சர் லேபர்ன்றது ஒரு அன்டிக்னிஃபைடு ஒர்க்கா பார்க்கப்படுது. அப்போ ஆடு மாடு மேய்க்கிறதா இருக்கட்டும், சாணி அல்றதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு அன்டிக்னிஃபைடு ஒர்க்கா இருக்கு. அதுக்கு ஒரு ஜென்ரேஷனல் ட்ராமான்னு ஒன்று இருக்குல்ல,
கண்டிப்பா. ஸோ இப்போ இதெல்லாம் ஒழிஞ்சிருச்சு கம்மியாயிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஒரு 2-3 ஜென்ரேஷன் முன்னாடி வேற வழியே இல்லாம ஒரு ஒரு இதுல இருந்தாங்கல்ல. இப்போ நிறைய இடத்துல பார்த்தோம்னா பண்ணை ஆட்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே ஒரு 50 குடும்பம், 20 குடும்பம், 30 குடும்பம் வேலையாட்களா இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இவர் கொடுக்குற சின்ன சின்ன காசை வச்சு தான் அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டத்துல இருக்கப்போ வந்து ஆஹ் அதுவும் வந்து அந்த ட்ராமா, ஜென்ரேஷனல் ட்ராமா வந்து இதுலேருந்து எப்படியாச்சும் வெளியில வந்துடணும் அப்படின்றது தான் வந்து உந்துதோலா இருக்கே தவிர இதுல இருக்கணுன்றதுக்காக அவங்களுக்கான ஒரு இன்சென்டிவ்மே நம்மளால பார்க்க முடியாது. ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பா இந்த சாதிய புரிதல், இந்த சாதிய பார்வை இல்லாம இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் நோக்கி ஒரு ஸ்டெப் கூட நம்மளால நகர முடியாது. சரி கார்த்தி, இப்போ வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்து இருக்குதுன்றதை யாராலையும் மறுக்க முடியாது. கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனே இவ்வளோ இருக்கும்போது அதுலயும் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருக்கிற பெண்களோட நிலை வந்து கண்டிப்பா இன்னும் மோசமா தான் இருக்கும். இதுல வந்து விவசாய கூலிகளா வர்ற பெண்கள் கிட்ட என்ன மாதிரியான பாகுபாடுகள் இருக்குது? நம்ம வந்து மாடர்னா ஐடி கம்பெனி வேற மாடர்ன் ஒர்க் போற விமென்கே வந்து ஒர்க் பிளேஸ்ல மென்னுக்கும் விமெனுக்கும் வந்து வேற வேற மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கப்படுது அப்படின்றப்போ இங்க வந்து அந்த ஜெண்டர் டிஸ்பாரிட்டி எப்படி இருக்குது கார்த்தி? கண்டிப்பா. இது வந்து ஒரு பெரிய பார்ட் ப்ளே பண்ணுதான். ஸோ விவசாயம்னு எடுத்துக்கிட்டாவே வந்து பிரதானமா நிறைய வேலைகள் வந்து பெண்கள் தான் பண்றாங்க விவசாயத்துல. ஆனா வந்து ஒரு விவசாயியோட படம் எதாச்சும் போடுறோம், எங்கேயாச்சும் பாக்குறோம்னா டிவி அட்வர்டைஸ்மெண்ட்லயோ எதுலயோ வந்துலன்னா அப்படியே ஒரு ஆண் வந்து மீசையை முறுக்கிட்டு அப்படியே இருக்க மாதிரி அப்படின்னு தான் வந்து ஏற்கலை போய் தூக்கிட்டு போற மாதிரி தான் நம்ம காட்டுறோம். இப்போ பெண்கள் வந்து தான் பிரதானமா ஒரு 60-70% வேலைகள் நிறைய கிராப்ஸ்ல 90% வேலைகள் வந்து பெண்கள் எடுக்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க ஆல்மோஸ்ட் பெண்கள் தான் பண்றாங்க. அப்படின்னு இருக்கப்ப அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காததே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ரெண்டாவது வந்து பல ஸ்டடீஸ்ல வந்து என்ன சொல்றதுன்னா, ஆவரேஜ் என்எஸ்எஸோட ஆவரேஜ் ஸ்டடி பொறுத்த வரைக்குமே 20-25% வந்து இன்கம் டிஸ்பாரிட்டி இருக்கு. அப்போ ஒரு ஆண் ஒரு வேலை செய்யறதுக்கும் அதே நேரத்துல அந்த பெண் அதே வேலையை செய்யறப்போ பெண்களுக்கு வந்து 20-25% வந்து இல்ல சில ஸ்டடிஸ் 40% வரைக்கும் 20-40% வரைக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. கம்மியா வந்து அவங்களுக்கு வந்து விவசாயக்கான கூலி தரப்படுது. ஸோ அப்போ அதுவே வந்து ஒரு பெரிய ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து முன்னெடுத்த வேண்டியது இருக்கு. ஓகே. இப்போ இதுல வந்து அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ் வந்து இவ்வளோ சிக்கல்கள் சந்திக்கும் போது இதுல வந்து ஃபார்மர்ஸ் வந்து என்ன மாதிரி இதை பாக்குறாங்க கார்த்தி? ஸோ நம்ம இப்போ ஜென்ரலாகவே வந்து இந்த கான்ஃப்ளிக்ட் வரப்போ வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் தொழிலாளர் பக்கம் நிறைய நேரம் நிற்கிறப்பயுமே வந்து ஒரு ஆன்டகனைஸ் பண்ணுறப்ப சில டைம்ஸ் பண்ணிடுறோம். அப்போ வந்து விவசாயிங்க எல்லாமே வந்து ஒரு பெரிய பண்ணையாட்களோட ஹோமோஜனைஸ் பண்ணுறதுக்கான முயற்சி நடக்குது. அப்படியான களத்துல இல்லை. இப்போ ஒரு பல டேட்டாஸ் வந்து என்எஸ்எஸோட டேட்டாவே வந்து என்ன சொல்றா 91% தமிழ்நாட்டில் வந்து 5 ஏக்கருக்கு கீழே தான் நிலம் வச்சிருக்காங்க. 74% பேர் வந்து 2 ஏக்கர் கீழே தான் நிலம் வச்சிருக்காங்க அப்படின்றது. அப்போ பிரதானமா தமிழ்நாட்டில் வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அதிகமா இருக்காங்க. அவங்களையும் ஒரு 50 ஏக்கரோ 100 ஏக்கரோ இல்லை ஒரு பண்ணையாரா இருந்தவங்களே நம்ம ஒரே கோட்ல போடணும்ன்ற அவசியமே இல்லை. அது அந்த ஒரு பார்வை ஒன்று தேவை இருக்கு. அப்போ நம்ம கம்ப்ளீட்டா ஆன்டகனைஸ் பண்ணணும். ஒரு விவசாய தொழிலாளர்கள் சார்ந்து நம்ம நிக்கிறோம். அது வந்து நம்மளோட தேவை, ஒரு ரைட்ஸ்க்காக நிக்கிறோம், சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக நிக்கிறோம்னா அதுக்காக எல்லா விவசாயிகளையும் ஆன்டகனைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய விவசாயிங்க ஜென்யூனா போன எபிசோட்ல 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பத்தி சொல்றப்போ யார் ஜென்யூனா சொல்றா, யார் கேஸ்டிஸ்ட் மைண்ட் செட் வச்சு சொல்றாங்க நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஆனா பிரதானமா நிறைய பேர் வந்து ஜென்யூனா சொல்றவங்களும் இருக்காங்க. நம்ம அவங்க எந்த இன்டென்ஷனுமே இல்லை. அதுலயே வந்து அப்ரெஸ்டா 1 ஏக்கர் தான் வச்சிருக்கேன், 2 ஏக்கர் தான் வச்சிருக்கேன், சிங்கிள் விமென்ஸ் இருக்கவங்க சொல்ற பிரச்சனைகள் இது மாதிரி அதுலயே விவசாயத்திலேயே அந்த கேட்டகரிஸும் இருக்கு. ஸோ அப்போ இது பண்ண தேவையில்லை, ஆன்டகனைஸ் பண்ண தேவையில்லை. இன்னொரு முக்கியமா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்றதுன்னா, என்எஸ்எஸ் டேட்டா படி ஒரு விவசாய நார்மல் அக்ரிகல்ச்சர் ஹவுஸ் ஹோல்ட்ஸோட மந்த்லி இன்கம் வந்து 11,900 ஆல்மோஸ்ட் 12,000 ரூபாய் வந்து மந்த்லி இன்கமா இருக்கு ஆவரேஜ் தமிழ்நாட்டில். அது ஏரியா வைஸ் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகும், எவ்வளோ நிலம் வச்சிருக்காங்களோ அதை வச்சுட்டு. ஸோ அதில் வந்து 54% வந்து விவசாய கூலி வேலைகளுக்காக வேஜஸ், அக்ரிகல்ச்சர் வேஜஸ்ல தான் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ இது வந்து இன்னும் டீட்டெயிலாக இதை பார்க்க வேண்டியது இருக்கு, கரெக்டாக சம்மரைஸ் பண்றதுக்கு, கரெக்டாக இது பண்றதுக்கு. இந்த கேட்டகரி வைஸ் நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ நிலம் வச்சிருக்கான்ற கேட்டகரி வைஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னும் நுணுக்கமா இதை புரிஞ்சுக்க முடியும். ஆனா 54% காசு வந்து விவசாயத்துல வரலாம். மீன்ஸ் விவசாயத்துல வந்து அதுலயும் 46லயுமே இன்னும் கால்நடைகள் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அப்ப 54% வந்து விவசாய தொழிலாளர்களா விவசாயிகள் போறதுனாலதான் அவங்களுக்கு அந்த காசு கிடைக்குது.
அப்போ விவசாயம் as a தொழிலா வந்து எவ்வளோ மோசமான ஒரு சூழல்ல இருக்கு. அதுல வந்து கொஞ்சமாச்சும் சம்பாதிக்கிறதோ இல்ல அதுல இருந்து ஒரு இன்கம் வர்றதோ வந்து எவ்வளோ கஷ்டமான ஒரு சினாரியோவா இருக்குன்றத வந்து நம்ம இந்த ஒரு டேட்டா அந்த ஆங்கிள் இருந்து பாக்குறப்ப நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஒரு 30% 40% அப்படின்னா என்னது, மாசத்துக்கு 3000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் மட்டும்தான் ஒரு விவசாயியால விவசாயம் பண்ணி சம்பாதிக்க முடியுதுன்ற ஒரு சூழல்ல இருக்கப்போ, அப்போ விவசாய தொழிலாளர்கள் கிடைக்காத விஷயமா இருக்கட்டும், அவங்களுக்கு காசு அதிகமா கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயங்கள் அது எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப அதுக்கு பின்னாடி இருக்க விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனைகள், கரெக்டான பிரைஸ் போய் சேராம இருக்கிறது, அதுக்கப்புறம் மற்ற கவர்னன்ஸ் மூலியமா இருக்க பிரச்சனைகள், கெமிக்கல் ஃபார்மிங்னால இருக்க பிரச்சனைகள், கிளைமேட் சேஞ்ச்னால இருக்க பிரச்சனைகள். இப்போ நிறைய வாட்டி பேசியிருக்கோம். கிளைமேட் சேஞ்ச் ஓட இம்பாக்ட் வந்து யார் அதிகமா பாதிக்கப்படுதுன்னா விவசாயிகளை பாதிக்கும். அப்போ விவசாய தொழிலாளர்களுக்கு அதோட கம்மி காசு தான் இருக்கு. வரதுல இருந்தாலும் இவங்களால எடுத்து கொடுக்க முடியும், வராம கொடுத்துட்டே இருக்க முடியாது இல்ல. அப்போ கிளைமேட் சேஞ்ச்னால இருக்கு, என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்னால இருக்க பாதிப்புகள், இது எல்லாமே நியூ லிபரலிசம், கேபிட்டலிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதுக்கு தேவையான ட்ரேட் டீல்ஸ் அப்படின்ற பல பிரச்சனைகள்னால நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். தக்காளி 200 ரூபாய் போறப்போ அப்படியே ஹெட்லைன்ஸ்ல வரும், மீம்ஸ் போடும், எல்லாமே பண்ணுவோம். இப்ப ரீசெண்டா ஒரு மாசம் முன்னாடி தக்காளி 2 ரூபாய்க்கு போச்சு மார்க்கெட்ல. அது கூட கிடைக்காமலாம் இருந்தது. அப்போ வந்து ஏன் அதை பத்தியான பேச்சு இல்லை. அப்போ அந்த விவசாயத்தோட பிரச்சனையினால விவசாய தொழிலாளர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, விவசாயம் எப்படி பாதிக்கப்படுறோம், அதனால எப்படி இவங்க 2 பேருக்குள்ள கான்ஃபிளிக்டா இருக்குன்றது வந்து நம்ம நுணுக்கமா புரிஞ்சுக்காம நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. கண்டிப்பா கார்த்தி. இப்போ நம்ம இதுல அடுத்த கட்டம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது இந்த ஷார்டேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் லேபர் அப்படின்ற ஒரு விஷயத்த ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க முடியும் கார்த்தி? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது வந்து இந்த சிஸ்டம் வந்து பழைய சிஸ்டமுக்கு போகுமானா கண்டிப்பா போகப்படுது. அப்போ கிரியேட்டிவிட்டியை கொண்டு வர தேவை வேண்டியது இருக்கு, ரீஇமேஜின் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இதை வந்து நம்ம திருப்பி இது பண்ண வேண்டியது. அப்போ ரீஇமேஜின் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயமா வந்து இந்த மைண்ட் செட் சேஞ்சா நான் பார்க்கறேன். அப்போ விவசாயிகளா இருக்கவங்க வந்து இந்த விவசாய தொழிலாளர்கள், அதாவது ஜென்ரேஷனல் ப்ரிவிலேஜும் ஆட் ஆகுது. எப்படி ஜென்ரேஷனல் ட்ராமா வந்து ஜென்ரேஷனலா போகுது, ஜென்ரேஷனல் ப்ரிவிலேஜும் தே ஃபீல் தேர் என்டைட்டில்ட். அவங்க எனக்கு வந்து வேலை செய்யணுன்றது வந்து என்னோட உரிமைன்ற மாதிரி அவங்க பாக்குறத வந்து ஃபர்ஸ்ட் மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. சக மனிதர்கள்லாம் ஒரு டிக்னிஃபைடு விஷயமா இதை கொண்டு வந்தாவே சில பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. அப்ப அந்த விவசாயிகளுக்குள்ள இருக்க மைண்ட் செட் சேஞ்சை வந்து நம்ம கண்டிப்பா ஹைலைட் பண்ண வேண்டியது இருக்கு. அதை வந்து நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இதுல வந்து இது ஒரு தமிழ்நாடு அளவுல வந்து அரசாங்கம் வந்து இதை முன்னெடுத்து இந்த பிரச்சனையை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ண வேண்டிய தேவை இருக்கு. நம்மளோட எக்ஸ்பீரியன்சஸ்ல அடுத்த சில கருத்துக்கள் சொல்லுவோம். ஆனா வந்து ஹோலிஸ்டிக்கா இந்த பிரச்சனை தமிழ்நாடு அளவுல லோக்கலைஸா, ரீஜன் வைஸா, கிராப் வைஸா பல விஷயங்களா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை ஸ்டடி பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதுக்கான கரெக்டான என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கலான்றது வந்து இட்ஸ் ஹை டைம் தட் இட் டஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டடி. அது பண்ண வேண்டிய தேவை இருக்கு. பட் அதை தாண்டி என்ன மாதிரி நம்ம கிரவுண்ட்ல பாக்குறது, எக்ஸாம்பிள் சக்சஸ் மாடல்ஸ் பாக்குறப்ப சில விஷயங்கள்லாம் நம்ம முன்வைக்கலாம். மொதல் விஷயமா நம்ம முன்வைக்கக்கூடிய ஒரு வந்து இப்போ வந்து ஸ்லைட் லெவல் ஆஃப் மெக்கனைசேஷன் கண்டிப்பா தேவை இருக்கு. மெக்கனைசேஷன் வந்து ஸ்மால் ஸ்கேலா இருக்க முடியுமா, சின்ன விவசாயிகளால ஆக்சசிபிளான மெக்கனைசேஷன் கொண்டு வர முடியுமா, கருவிகள் கொண்டு வர முடியுமா, அதை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், அதை ஊக்குவிக்கிறதா இருக்கட்டும். அப்ப அந்த கருவிகள் வந்து பெண்கள், ஆமா, முக்கியமா பெண் தொழிலாளர்கள் தான் நிறைய வேலை செய்யறப்போ நிறைய வாட்டி இது வந்து நம்ம ஜென்ரலாவே பெண்கள் இது வந்து ஒரு கருத்து கேட்பு கூட்டத்துல வந்து இது சொன்னப்போ ஒரு சயின்டிஸ்ட் அந்த இதுல வச்சிருந்தாரு. நான் வாழ்க்கையிலே இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நான் யோசிச்சதே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அவர் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்டா இருக்காரு. அதை கண்டிப்பா நான் ICARல இருந்து வந்திருந்தாரு. அவர் எடுத்துட்டு போறேன்ற சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ இருக்கிற கருவிகள் வந்து பெண் தொழிலாளர்கள் யூஸ் பண்ணக்கூடிய எளிமையா அதை ரிப்பேர் பண்றது எளிமையா இருக்கக்கூடிய லெவல்ல இருக்க வேண்டியது இருக்கு. லோக்கலா சின்ன சின்ன விவசாயிகளால் வாங்கக்கூடிய லெவல்ல இருக்க வேண்டியதா இருக்கு. மானாவாரி நிலங்களோ இல்ல இயற்கை விவசாயிகளோ யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான டிசைன் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதோட அவைலபிலிட்டி அதிகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. முக்கியமா இப்போ களை எடுக்கிறது ஒரு முக்கியமான இருக்கப்போ வீடிங்கான ஒரு நிறைய மிஷினரி சின்னதா வருது. அதனால அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. கவர்மெண்ட் அதுக்கு கம்மி சப்சிடிஸ் கொடுக்கும், அதுக்கு நிறைய சப்சிடிஸ் கொடுக்கணும், அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இந்த லெவல்ல கொஞ்சம் ட்ரெஜரியை, அது அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் இருக்காங்களோ இல்லையோ, ட்ரெஜரியை குறைக்கிறது தான் மனித தன்மையோட அடுத்த கட்டத்துக்கான ஒரு பரிணாமம் நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த ட்ரெஜரியை குறைச்சிக்கிட்டு, ஆனால் இது ஒரு பெரிய மெக்கனைசேஷனோ இல்லை பெரிய இண்டஸ்ட்ரியஸ் கைக்குள்ளே போகாத மாதிரி பார்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த ஸ்மால் மெஷினரிஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறது நம்ம வந்து முன்வைக்கலாம். அடுத்தது வந்து சோஷியலா இல்லை வந்து எக்கனாமிக்ல பண்ணக்கூடிய சில வேலைகள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேரளாவில் வந்து ஃபுட் செக்யூரிட்டி ஆர்மின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணாங்க. ஸோ அது வந்து திருச்சூர் மாவட்டத்தில் என்னன்னா சின்ன சின்ன குழுக்களை, பெண்கள் குழுக்களை உருவாக்கிட்டு அவங்களும் நல்லா ஸ்கில் பண்ணிடுறாங்க. ஸ்கில் பண்ணி ட்ரெயின் பண்ணிட்டு
வந்து சின்ன சின்ன மெஷினரிஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வந்து ஒரு குரூப்பா போயிட்டு விவசாயிகள்கிட்ட அந்த இப்போ ஏதோ ஒரு வேலை அவங்க பேக்கேஜ் மாதிரி வச்சிருக்காங்க. நாற்று நடுறதுனா இது அது முக்கியமா அவங்க மூலியமா ஆர்கானிக் ஃபார்மிங் ப்ராக்டிசஸையும் கொஞ்சம் பரப்பியிருக்காங்க. ஸோ அவங்க ஆர்கானிக் ஃபார்மிங் ட்ரைனிங் பண்றப்போ களை எடுக்கிறதா இருக்கட்டும், நாற்று நடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து உரம் அதுக்கான உரம் தயாரிச்சு உரம் போடுறதா இருக்கட்டும், கிராப் மேனேஜ்மெண்ட்டு, பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே அவங்க ட்ரெயின் ஆகிறப்ப அந்தந்த வேலைக்கு அவங்களுக்கு இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீமாக வராங்க. சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதை வச்சு டப்பு டப்புன்னு வேலையை முடிக்கிறாங்க. குவிக்காக முடிக்கிறாங்க வேலையை. ட்ரெஜரி கம்மியாக இருக்க மாதிரி வேலையை முடிக்கிறாங்க. கரெக்டான காசை வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த விதத்தில் அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட்டும் இருக்கும். டிக்னிஃபைடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு அக்ரிகல்ச்சர் லேபர் வந்து இது பண்ணுறதோட ஒரு டிக்னிஃபைடாக அவங்களுக்கு ஒரு ஃபீல் வருது. சோஷியல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகுது. இந்த விதத்தில் ஃபார்மர்ஸ்க்கும் நல்லது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து குறையுது. ப்ளஸ் எஃபிஷியண்டாக வேலை நடக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குரூப்ஸ் வந்து ஸ்கில் பண்ணுறதுல இருக்கட்டும், எல்லா ஊர்கள்லையுமே லேபர் கிளப்ஸ் மாதிரி உருவாக்குறதா இருக்கட்டும், இதே வந்து கிளப்ஸா உருவாக்கலாம். இல்லை விவசாயிகள் வந்து ஏன் வந்து விவசாய தொழிலாளர்கள் வந்து நிலமற்ற விவசாய தொழிலாளர்கள் மட்டும் தேடணுன்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்போ நிலம் இருக்க விவசாயிகள், அதுவும் சிறு நிலம் இருக்க விவசாயிகள்லாம் ஒருங்கிணைச்சு நான் உன் நிலத்துக்கு வரேன், நீ என் நிலத்துக்கு வந்து வேலை செய்ய அப்படின்றத முன்வைக்கலாம். இது வந்து நம்ம டெக்கன் டெவலப்மெண்ட் சொசைட்டின்னு தெலுங்கானால ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க வந்து அங்க இருக்க பெண்கள் குழு வச்சு இதை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 10 பேர் ஒரு குரூப்பா இருக்காங்கன்னா அந்த குரூப்புக்குள்ளேயே அவங்க வந்து மாத்தி மாத்தி லேபர் ஷேரிங்னு சொல்றாங்க. ஸோ அதை பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே சுழற்சி முறையில ஒருத்தவங்க இது நேரத்துல போயிட்டு வேலை செஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்போ அது மூலியமா வந்து லேபர் இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா போன எபிசோட்ல பேசியிருந்தோம். ஸோ அப்போ அதுல இருக்க ரிஃபார்ம்ஸ் பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். அக்ரிகல்ச்சர் பீரியட்ல வந்து விவசாயத்தை மீன்ஸ் அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை வந்து பிரேக் விடுறதா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்க்கு வந்து இன்னும் சப்போர்ட்டிவா இருக்க விஷயங்களை வந்து அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் எடுக்கிறதா இருக்கட்டும், அது சார்ந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இது ஒரு கலெக்டிவ் டிசிஷன் மேக்கிங் நோக்கி எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வேலைகள் பண்ணலாம். இன்னொன்று முக்கியமாக நான் பார்க்குறது வந்து அப்போ விவசாய தொழிலாளர்களை கிராமங்களில் இருக்க வைக்கிறது. அப்போ இருக்க வைக்கணும்னா அதுக்கான அவங்களுக்கு இன்கம் இம்ப்ரூவ்மெண்ட், எக்கனாமிக் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அப்போ அது சார்ந்து அவங்களுக்கு மற்ற சின்ன சின்ன தொழில்களோ சின்ன சின்ன லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ கிரியேட் பண்றதா இருக்கட்டும். லைஃப் ஸ்டாக் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அப்போ அரசாங்கம் வந்து ஆடு மாடு கொடுக்கலாம் அக்ரி ஃபார்மர்ஸ்க்கு, இல்லை தொழிலாளர்களுக்கு. ஸோ அப்போ வந்து விவசாயம் வேலை இருக்கப்போ அவங்க விவசாய வேலையை பார்த்துப்பாங்க. மிச்ச நேரங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கும். ஆடு மாடு வைக்கிறது, ஆடு மாடு பார்த்துக்கிறதுலையோ இல்லை வேற ஏதோ ஒன்று அங்கே லோக்கலாக என்ன மாதிரியான லைவ்லிஹுட்ஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது விவசாயம் சப்போர்ட்டடா இருக்கு. பயோ இன்புட்ஸ் கிரியேட் பண்றதுக்கான விஷயங்கள் இருக்கலாம், வேல்யூ எடிஷன், ஃபுட் வேல்யூ எடிஷனுக்கான வேலைகள் அவங்க பார்க்கறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேலைகள் வந்து அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் அடிஷனல் இன்கம் கொடுக்கக்கூடிய லைவ்லிஹுட்ஸ் கிரியேட் பண்ணோம்னா அது வந்து இந்த தொழிலாளர்கள் அங்கே இருக்க வைக்கும். அப்போ விவசாயிகளுக்கும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். இன்னொரு முக்கியமாக நம்ம பார்க்கறது இந்த நிறைய சொன்னதான் இந்த ரீதிங்கிங் பண்றப்போ நம்ம இந்த லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷனே வந்து ரீதிங்க் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அப்போ விவசாய தொழிலாளர்கள் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற இருக்கப்போ அப்போ எளிமையா ஒரு குடும்பத்தால எவ்வளவு விவசாயம் பண்ண முடியுமோ, இல்லை ஒரு குடும்பம் பிளஸ் ஒரு 4-5 குரூப்ஸா சேர்ந்து எவ்வளவு இடத்துல விவசாயம் பண்ண முடியுமோ அந்த லெவல் ஆஃப் லேண்ட்ஸை மட்டும் மக்கள்கிட்ட இருந்து லேண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்றப்போ எல்லாரோட ஃபுட் செக்யூரிட்டியுமே வந்து பாதுகாக்கப்படுது. அப்போ எல்லாருமே அவங்களுக்கு தேவையான உணவு உற்பத்தி பண்றாங்க. எக்ஸஸை வந்து மார்க்கெட் பண்ணக்கூடிய சூழல் இருக்கு. கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்கு. இப்போ வந்து ஒரு ஏக்கர் ஒரு 2-3 ஏக்கர் தான் இருக்குன்னா களை 2-3 நாள்ல டக்குன்னு களை எடுத்துடலாம் ஒரு 5 பேர் சேர்ந்து. அதே ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் 50 ஏக்கர் இருக்கப்போ களை எடுக்கிறதுக்கே நிறைய ஆட்கள் தேவைப்படும். ஸோ இந்த லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சார்ந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் எக்கனாமியை உருவாக்காட்டி இது எந்த பக்கம் போகும்னா கண்டிப்பா இந்த லேண்டை வந்து ஹோலிஸ்டிக்கா ஒரு கார்பரேட்டோ இல்லை அரசாங்கமோ யாரோ ஒன்று லேண்ட் கலெக்டிவைசேஷன் ஆகிறது மட்டும்தான் ஒன்லி வே ஆஃப் மேக்கிங் அக்ரிகல்ச்சர் வயபிள்லாம் ஆயிரும். அப்போ அந்த கலெக்டிவைசேஷன் நடந்து எல்லாருமே ஒருத்தட்ட இருக்கப்போ அப்போ வந்து ஃபுட் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸாக இருக்கலாம், இன்னும் பல விஷயங்கள் அந்த ஃபுட் செக்யூரிட்டி அது சார்ந்த ஒரு கார்பரேட்டைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் நடக்கிறப்ப இந்த மாதிரி பல பிரச்சனைகள். அதுபோல் இந்த விவசாயிகளுக்கு இந்த விவசாய தொழிலாளர்களுக்குலாம் எங்கே போய் வேலை கிடைக்கும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இதுக்கான வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்போ என்ன நடக்கும்னா இப்போ ஃபேக்ட்ரிஸ்ல எப்படி ஹையர் பண்ணி ஆட்களை வந்து கொண்டு வந்து பண்றாங்களோ அதே மாதிரி மூவ் ஆகும். இப்பயே நம்ம சில ட்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறோம். விவசாயத்துலையுமே மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து விவசாயம் பண்றாங்க. அது இப்போதைக்கு ஒரு பெரிய சர்ச்சையா இல்லை பெரிய பிரச்சனையா யாரும் கொண்டு வராத காரணம் வந்து ஷார்ட்டேஜ் இருக்கு. அப்போ அவங்களாச்சும் வந்து பார்க்கணுன்ற ஒரு இதுதான். பட் ஆனால் இது ஒரு கலெக்டிவைஸ் ஆகி ஹோலிஸ்டிக்காக இதாக வரப்போ இன்னும் நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரியான சோஷியல் இஷ்யூஸ் நிறைய விஷயம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அப்போ லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இது எல்லாத்துக்குமான ஒரு என்ன சொல்றது ஒரு பார்வையா இருக்கு, நெசசிட்டியாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நீ சொன்ன எல்லா விஷயத்துலயும் முக்கியமான 2 அப்சர்வேஷன்ஸ் அதனால வந்து பார்க்க முடியுது. ஒண்ணு,
எப்படி சொல்ல, அதான் முதல்ல போன எபிசோட்லயே சொன்ன மாதிரி ஒரு கார்ப்பரேட் ஒர்க் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோ, ஐடி ஒர்க்கு, டெஸ்க் ஒர்க் இந்த மாதிரி ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ வந்து நம்மளால யோசிக்க தோணும். ஆனா இன்னும் உள்ள போய் பார்த்தா இப்பவே வந்து அக்ரிகல்ச்சர்ல இருந்து எல்லா இடத்துலயுமே வந்து கார்ப்பரேட் வந்து கால் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றப்போ, கார்ப்பரேட் ஒர்க், நேச்சர் பேஸ்ட் ஒர்க் அப்படின்றதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸே இல்லாம மொத்தமா இருக்கிற ஒரு ஜாப் மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தையா இருக்கட்டும் சரி, ஒரு வேலை தொழிலுக்கான இடமே வந்து ஒரு கார்ப்பரேட்ஸ் கையில போறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து ரொம்பவே அதிகமா இருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. இப்படி இல்லாம இருக்கிறதுக்கு வந்து மக்களா நம்ம வந்து கான்சியஸா பல விஷயங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படின்றது வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் தேவை பண்ண தேவை இருக்குது அப்படின்றதும் வந்து கார்த்தி சொன்னதுல வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் லேபரா இருக்கட்டும் சரி, பல தொழில்கள் மேல வந்து தீண்டத்தகாத தொழில் மாதிரி பார்க்குற ஒரு பார்வை இருக்கு. இழிவான தொழிலா பார்க்கிறதா இருக்கட்டும் சரி, அத வந்து ஜாதியோட பிணைச்சு பார்க்குற ஒரு விஷயம். இந்த மாதிரி தொழில்களை வந்து ஜாதி பிணைப்பிலிருந்து விலக்கி பார்க்கறதுன்ட்டு இல்ல. அப்படிதான் இருக்குது அப்படின்றப்ப இப்போதைக்கு அப்படிதான் நம்மளால பார்க்கவும் முடியும். ஆனா அந்த தொழில்களை வந்து ஜாதி பிணைப்புல இருந்து நீக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்குது. குறிப்பா இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் ஒர்க்கை வந்து அன்டிக்னிஃபைடா நம்ம நினைக்கிறோம். அதுல வந்து ஜாதி அதிகமா இருக்குது அப்படின்ட்டு நினைக்கிறோம். அதனால வேற தொழிலுக்கு போறோம் அப்படின்னாலுமே இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே வந்து ஜாதி தீண்டாமையா இருக்கட்டும் சரி, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனா இருக்கட்டும் சரி, இது எல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்குது. சில இடங்கள்ல பல இடங்கள்ல வந்து விசிபிளா இருக்கு. சில இடங்கள்ல கண்ணுக்கு தெரியாம மறைமுகமா வந்து நம்மள திரும்ப திரும்ப அமுத்தி வச்சுக்கிட்டே தான் இருக்குதுன்ற ஒரு விஷயத்த வந்து நம்மளால பார்க்க முடியுது. இத வந்து ஒண்ணா சேர்த்து சொல்றதுக்கு வந்து கேப்டன் மில்லர் படத்துல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் எனக்கு ஞாபகம் வருது கார்த்தி. அதுல வந்துட்டு தனுஷோட அண்ணன் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிரா போராடுற ஒருத்தரா இருப்பாரு. அவரு பிரிட்டிஷ் ஆர்மியில சேர நினைக்கிற ஒருத்தரா இருப்பாரு. ஆமா, தனுஷ். சோ இந்த அண்ணனுக்கும் தம்பிக்கும் நடுவுல நடக்கிற உரையாடல்ல வந்து தனுஷ் சொல்லுவாரு, இவன் என்ன செருப்பு போடக்கூடாதுன்றான், கோவிலுக்குள்ள விட மாட்டான், அவன் வந்து எனக்கு பூட்ஸ கொடுத்து போட வைக்கிறான் அப்படின்ட்டு மரியாதையை தேடி இன்னொரு இடத்துக்கு போறாங்க. ஆனா அங்க போனா அவங்களே ஆயுதமா யூஸ் பண்ணி அவங்க மக்களையும் அவங்களோட கலாச்சாரத்தையும் அவங்க வாழ்வியலையும் எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கான ஒரு வேலையை வந்து பிரிட்டிஷ் பண்றாங்க. அதே ஒரு நியூயான்ஸை தான் இந்த விஷயத்துலயுமே நம்மளால பார்க்க முடியுது அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒன்னா எதிர்த்து போராட வேண்டியது வந்து இந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனையும் கேஸ்ட் அண்ட் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் மனநிலை அப்படின்றது எல்லா இடங்கள்லயும் பரவி இருக்கிறது அப்படின்றது தான் வந்து நம்ம ஹோலிஸ்டிக்கா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குதே தவிர அதை வந்து தொழில்களுக்குள்ள தீண்டாமையை திணிக்கிறதுல இருந்து விலக்க வேண்டிய கட்டாயம் அப்படின்றது வந்து நமக்கு கண்டிப்பா இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் பல பகிர்வுகளுக்கு ஸ்டே டியூன் டு ஆரம்பித்த பாட்காஸ்ட். நன்றி.